வணக்கம்ண்ணா. இன்னைக்கு சந்தையிலே சூப்பரான ஒரு மாடு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது நீங்க வாங்கி எடுத்துட்டு போறீங்களாண்ணா? ஆமாண்ணா. ஓகே, நம்மளது எந்த ஊருங்க? இந்த கேவி குப்பண்ணா. கேவி குப்பம். கேவித்துல நீலண்டபாளையம். ஓகே ஓகே அண்ணா, இது வந்து என்ன ரகம் மாடு? எத்தனை பல்லு போட்டிருக்குண்ணா? ஹெச்எஃப்ண்ணா. ஹெச்எஃப். பல்லுங்கண்ணா? பல்லு வந்து 6 பல்லு போடுதுண்ணா. ஓகே, இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுதுண்ணா? ரெண்டாவது ஈத்து கண்ணு போட போகுதுங்க. ஆமாம். சூப்பராக இருக்கு பாருங்க அமைப்பு எல்லாமே. எவ்வளோ விலை சொன்னாங்க? எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 1.5 சொன்னாங்கண்ணா. 1.5. 1,15,000 சொன்னாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா? 1.10ண்ணா. 1.10. 5 ரூபாய் தான் குறைச்சாங்களோ? ஆமாம். 1,10,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. நான் வாங்கி எடுத்துன்னு போறேன் வீட்டுக்கு. எவ்வளோ வாங்கி? 1.10. 1.10ண்ணா. ஓ வாங்கிட்டானா? போ வாங்கிட்டா. வாங்கிட்டா. நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ கொடுக்கணும் பால் தோராயமா? நல்லா ஒரு 20 லிட்டர் சொல்லிடுறாங்கண்ணா. 20 சொல்லியிருக்காங்க 2 வேளை சேர்த்து. வணக்கம்ண்ணா. சூப்பரா இருக்கு, நல்ல அமைப்பா பாக்குறதுக்கு மாடு. இது என்ன ரகம்ண்ணா? இது ஜெர்சிண்ணா. ஜெர்சியில கிராஸ். ஜெர்சி கிராஸ். தலைச்சங்கண்ணா. ரெண்டாவது ஈத்து கண்ணு போட போகுதுங்க. நல்ல காம்பெல்லாம் பாருங்க. பல்லுங்கண்ணா? பல்லு 6 வந்து கடை முளைக்குதுண்ணா. கடை முளைப்பு. என்ன அது பால் எவ்வளோண்ணா கொடுக்கும் 2 வேளை? ஒரு 2 வேளை ஒரு 15 வரும்ண்ணா. 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் வரும். எவ்வளோ வேலை சொல்றீங்கன்னா? 77,000 சொல்லுங்க. 77 சொல்றீங்க. 77,000 சொல்றாருங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கன்னா? 65,000 கேட்டுக்கிறாங்க. 65 வரையும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் தரமா ஐடியா? 2,000-3,000 சேர்த்து வந்தால் கொடுத்துருவோம். ஓகே, ஒரு 67 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. 2 வேளை சேர்த்து எவ்வளோ தரும்ண்ணா பால்? 15 இல்லை ஒரு 14 அப்படி கண்டிப்பாக. ஓகே, 15 லிட்டர் வருமா 2 வேளை சேர்த்து? ஆனால் இந்த மாடுண்ணா பாருண்ணா. அது இது வந்து பல்லுண்ணா? பல்லு அதுவும் கடை முளைக்குது. ரெண்டாவது ஈத்துக்கண்ணு வயிற்றுல இருக்கா? ஆமாம். ஓகே, இது எவ்வளோ வேலை சொல்கிறீங்கண்ணா? அது 1 ரூபா சொல்லுங்கண்ணா. 1 ரூபா சொல்கிறீங்க. 1 லட்சம் சொல்கிறாரு. எவ்வளோ வந்து தருவீங்கண்ணா? ஒரு 90 ரூபா தானா கொடுக்கணும். எவ்வளோக்கு வாங்கினீங்கம்மா? 20,000 வாங்கணும்ண்ணா. 20,000? ஆமாண்ணா. 25 வந்து தரேன்னு சொன்னார் அவரு. 20,000 வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ஓகே ஓகே. இப்போ என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? சும்மா அப்படியே வளர்க்குறதுக்குண்ணா. ஜாலிக்கு வளர்ப்பீங்களா? இந்த மாடு ரேஸ்கெல்லாம் கொண்டு போவீங்களா? ஆனா. எந்த ஊர் நம்மளுது? ரங்காபுரம். ரங்காபுரம். ஆமாம். பிரதர் வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேர் எந்த ஊருங்க? சரவணன், ஆற்காடு. சரவணன் ஆற்காடுல இருந்து வந்திருக்காரு. இப்போ மாடு வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? மாடு விற்க வந்தோம். எந்த மாடு விற்றீங்க? இந்த மாடு சேல் பண்ணிட்டீங்களா? சேல் பண்ணிட்டோம். ஓகே, இது நீங்க வளர்த்துந்த மாடா? இது வளர்த்துந்த மாடு. ஓ, இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது? இது 4வது ஈத்து. 4வது ஈத்து போட போகுது. ஆமா. ஓகே, 4வது ஈத்து கண்ணு வந்து வயிற்றுல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கண்ணு போட்டுரும். என்ன ரகம் மாடுன்னா அது? இது ரகம் தெரியல. ஓகே ஓகே. ஆனா மாடு வளர்த்தணும். அந்த மாடு வீட்டுல பல்லுங்க மாடு? கடை முளைப்பு. ஓகே, இன்னும் மாடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா வீட்டில்? ஒரு 2 மாடு இருக்குது. ஓகே, உங்ககிட்ட இருக்கும்போது 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுத்துச்சு? ஒரு கண்ணு வந்து வித்துட்டோம் சீக்கிரமாவே. அப்போ வந்து மாடு ஒரு 4, 5 அப்படி கந்துனுச்சு. ஆனா இப்ப 5 விட்டு கொடுக்காது. சரி, இப்போ எவ்வளோக்கு சேல் பண்ணீங்க? இதை 59,000. 59? ஆமா. 59,000 விற்பனை செஞ்சுட்டாங்க. 59,000. ஓகே, நல்லா இருக்கு மாடு. சூப்பரா குழந்தை மாதிரி. ஆனா நல்லா ஆள் பாசம். பொம்பளைங்க கூட குச்சி கட்டலாம். யார் வேணா பிடிக்கலாம் மாடு. ஓகே ஓகே. எவ்வளோ கேட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட்? அவங்க 55 வரைக்கும் கேட்டாங்க. நாங்க 60 கம்மி இல்லைன்ட்டோம். ஓகே, அப்புறம் ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி. ஒரு மாடு தான் எடுத்துட்டு வந்தீங்க? ஒரு மாடு தான் எடுத்துங்க. வேற எதுவும் சொல்ல மாட்டேன். எவ்வளோ சொல்கிறேன்? தலாதான்பா. இந்த மாட்டேன். கோவப்பள்ளி. நான் என்ன கோவப்படுறேன்? நான் கோவப்பள்ளியா? நான் வாங்குற நல்லா இருக்கும் தர சொல்லு. எதுனா இந்த மாடு? 500 இல்லை. 500 ஒன்று விட்டு கொடுத்துட மாட்டேனா? இல்லை 500 தானே முக்கியமா? ஆனால் போனா நல்லது. ஜாதி குளத்தில் நல்லது. போனா ரத்தம் கம்மி கொட்டி அவ்வளோ வரையுமே. இப்போ மாடு நீங்களாம் காப்பாற்றிருக்கீங்க. இப்போ நீங்களாம் காப்பாற்றி அப்பா பிடிச்சின்னு போறியாப்பா? அப்பா வேணா பிடிச்சின்னு போறியாப்பா? அப்பா நான் மாடு கொடுங்க. நான் வாங்கலை பாப்பா. அது உனக்கு தான். அது யாருக்கு இந்த வேலை சொல்லல. யாருக்கு இந்த வேலை சொல்லல.
நான் வாங்கல, வாங்கினா குத்த வச்சிருவேன். வாங்கினா குத்த வச்சிருவேன். வாங்கல, வாங்கினா குத்த வச்சிருவேன். பூச்சி போ. கலையானந்தம். போ அப்படி போ. அப்படி அவ்வளோ அதிகமா இருந்து குணத்தில் நல்லது. கொட்டி நல்லா இருக்கும் போ. போ நல்லா நல்லா இருக்கும் போ. போ. எவ்வளோ விலை சொல்லுனீங்கண்ணா அது? அது 29 சொல்லுது ராஜா. 29 சொல்லுது. 24 கேட்டுக்கிறாங்க. 24 ஃபைனலா 25 கூட நிக்கிறேன். அவங்க நம்ம நெருக்கமான ஆளுங்க. ஓகே ஓகே. 25 ஃபைனல் சொல்லியிருக்காரு. இன்னும் பல்ல வைக்கல. இன்னும் பல்ல வைக்கல. பல்ல வைக்கல. இதோட ரகம்னா? இது ஜெர்சி. இது ஜெர்சி. ஆமா ராஜா. இப்போ சனிக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒரு ரத்தம் கம்மியா இருக்குது. மாடு ஏறி போடும். ரத்தம் பிடிச்சிச்சுன்னா சனிக்கு வந்துடும். ஒரு 6 மாசத்துல வரும். இன்னும் பெல் போடல. அதை வாங்கி போடுங்கம்மா. அது ஆபத்துல ஒரு நாள் நல்லா மேப் கொடுத்து ஒரு முதல் கண்ணு போடுதுன்னா உங்களுடைய கணிப்பு 2 வேலை சேர்த்து 2 வேலை ஒரு காலைல ஒரு 7 சாயங்காலம் ஒரு 6 வரைக்கும். அது நம்ம கவனிக்கிறத பொறுத்து தான். மாடுலாம் வந்து கவனிக்கிறத பொறுத்து தான். நம்ம எதுவும் வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்க முடியாது இல்லையா? அதுதான். ஓகே. ஆனால் இதோட விவரம் சொல்லுங்க. இது எச்சப்பட்டுமா? இது ஓகே. எவ்வளோ எச்சப்பட்ட? இது பெல் போடா இருக்குது. ஓகே. 47 வேலை சொல்லுங்கிறேன். இது ஹெச்எப். ஓகேண்ணா. இது 3மே ஹெச்எப். இது 45 சொல்லுது. சனி கொண்டு இருக்குது. இது 47 கேட்டுக்கிறாங்க. இது 47 கேட்குறாங்க. சூப்பராக இருக்கு. மாடு கொஞ்சம் நல்லா லென்த்தா. ஆமாம். இதெல்லாம் இது பெல் வச்சுக்குது. இது 35 கேட்டுக்கிறாங்க. ஓகே. அது பெல் வைக்கிறது. பல்லு வைக்கல. ஆனால் ரெண்டும் ஒரே ரகமா? ஆமாம். இது ரெண்டும் அது ரெண்டும் இதெல்லாம் ஒரு ரகம். தள்ளிப்படி. இதோட இது செவல் பட்டை. செவல் பட்டில் சேர்ந்தது. இது பெல் வச்சுக்குது. சனி கொண்டு இருக்கு. இது எவ்வளோ வேலை சொல்கிறாங்க? அது 33 கேட்டுக்கிறாங்க. 35 சொல்லுங்கிற ஃபைனலாக 32 கேட்டுக்கிறாங்க. ஓகே. ஆமாம். இன்னைக்கு எப்படிண்ணா இருக்குது வியாபாரம்? நம்ம இருந்ததில் மாதிரி வந்து இதுதான் இருக்கு மாடு. வியாபாரம் அனுசரிச்சு கொடுத்தா விற்கிது ராஜா. அனுசரிச்சு கொடுக்கணும். மாடு கேரண்டி சொல்லணும். மாடு போய் இப்போ அது 3 கரடி வந்து அது வாங்கி கட்டிக்கிறாங்க. அது வண்டியில் இருப்பாருங்க. 3 கரடி வந்து காஞ்சி வரும்போது 2 கரடி வந்து இங்கே இதுக்கு போச்சு. இங்கே காட்படி போச்சுங்க. 2 கரடி கருப்பட்டு கண்ணுங்க. 53 குச்சி. இது வாங்கிட்டாங்க. கேட்டாரு. எவ்வளோ சொல்கிறாங்க? ரேட் படியில் 45 ரூபா சொல்கிறாரு. 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் வீட்டுக்காக வாங்க வந்தீங்களாக்கா? ஓகே ஓகே. எருமை மாடு இப்போ வரவு முன்ன குறைவாக இருந்துச்சு. இப்போ ஒரு 6-7 மாடு வந்திருக்கு. என்ன சேனல்னா? இது கலையானந்தன் யூடியூப் சேனல். கலையானந்தன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? போலூர்லேருந்து வரீங்க. இப்போ இது எத்தனாவது ஈத்துக்கண்ணா? அதோட கண்ணாண்ணா இது? ஓகே. இது கண்ணு போட்டு எத்தனை மாதம் ஆகும்? 6 மாதம். 6 மாதம் ஆகுதுங்க கண்ணு போட்டு. எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா இது? 2வது ஈத்து கண்ணு. 6 மாதம் ஆகுது. இப்போ சனியாக இருக்குங்களா அது? பால் கறக்குது. 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கறக்கணும் தோராயமா? 7 லிட்டரு. பல்லுண்ணா? கடை பல்லு. ஓகே. இது சேங்கண்ணா அது? இது குட்டி? ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா ரெண்டும் சேர்த்து? 70,000 சொல்கிறீங்க ரெண்டும் சேர்த்து. 70,000 சொல்கிறாருங்க. 6 மாதம் ஆகுது கண்ணு போட்டு. சேங்கண்ணு. எருமை மாடு வரவு இன்னைக்கு கொஞ்சம் 6-7 மாடுக்கு மேலே வந்திருக்கு. 60,000 சொல்கிறாரு. ஃபைனலாக பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இங்கே ஒரு தரமான ஒரு எருமை மாடு வந்திருக்கு பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்க.
நம்மளது எந்த ஊர்னா? விரிஞ்சிபுரம். விரிஞ்சிபுரம் ரெகுலராக விரிஞ்சிபுரத்துலேருந்து கொண்டு வராங்க. 3 மாடு கொண்டு வந்தீங்களாண்ணா? இது சென மாடாண்ணா? இது எல்லாமே காலி. இப்போ இது எவ்வளோ வேலை சொல்கிறீங்கண்ணா? 60,000 சொல்கிறீங்க. இது 60,000 சொல்கிறாருங்க. சென இல்லை, காலி தான். இந்த எருமை மாடு வந்து 60,000 விலை சொல்கிறாரு. நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாடுண்ணா 80,000 சொல்கிறீங்க. இது பல்லுண்ணா? கடமொழிப்பு. 80,000 சொல்கிறீங்க. இது சனியாக இருக்குங்களா காலிங்களா? காலி. ஓகே. பால் கறக்குதுங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும்? ரெண்டு வேலை சேர்த்து? இது 9 லிட்டர் கறக்குது. 2 வேலை சேர்த்து 8 லிட்டர் கறக்குது. அது 6 லிட்டர் கறக்குதான். 80,000 சொல்கிறாருங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற ரேட்டு அவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஃபைனல் பண்ணி கேட்கல. வியாபாரிங்க வந்தாங்கன்னா பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். அண்ணா 1 லிட்டரு எவ்வளோக்கு நான் கொடுக்குறீங்க? 1 லிட்டரு தெரியல. எருமை மாடு வந்து லிட்டர் அதிகமாக தாங்க போவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரூபா, 60 ரூபாவா? 1 லிட்டர் வந்து 60 ரூபாய்க்கு மேலே தான். பால் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கறக்கும். 10 லிட்டருக்குள்ளே தான் வரும். ஆனால் வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி. எருதுக்கட்டு ப்ரைஸ் மாடுங்க. நம்ம பழனி ஆண்டவன் சொல்லிட்டு விடுவாங்க. நல்லா ஃபேமஸான மாடு தான். இப்போ அவங்க வெளி ஓட்டம் அதிகமாக போகுது, பிடிக்கிறதுக்கு வாட்டப்படலன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. சந்தையில் எவ்வளோலையும் கேட்டிருக்காங்கம்மா? சந்தையில் வந்து இப்போ 55,000 வரைக்கும். 55 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 55 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நல்ல ப்ரைஸ் மாடு தான். பார்க்குறதுக்கு நல்லா தோரணையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பண்டைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மாடு கொஞ்சம் நல்லா தூக்காக இருக்குது. கொம்பு நல்லா அமைப்பாக இருக்குது. தடுக்கு பிபியே கட்டலாம், அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 75 சொல்லியிருக்கோம். 75 சொல்கிறாங்க. பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பல்லு வந்து கடமலைப்பா? கடமலை. நிறைய ரேஸ் கன்று குட்டி தாங்க வந்திருக்கு. ரேஸ் கன்று எருதுக்கட்டு மாடுங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து தெருவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் பசங்கள்லாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் விரும்பி வாங்குறாங்க அதிகமாக. இது பல்லு வச்சுருச்சிங்களாம்மா? இன்னும் பல்லே வைக்கல. மாடு ரேஸ் தெருவுக்கு கொண்டு போயிருந்தீங்களா? இன்னும் தெருவுக்கு போகல, இன்னும் பழகலை. இன்னும் பல்லு வைக்கலைங்க. இன்னும் பல்லெல்லாம் இப்போ நல்லா 2 பல்லு மாடு தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பல்லு வைக்கலையா? எவ்வளோ விலை சொல்கிறீங்கன்னா? 32 சொல்கிறீங்க. எவ்வளோ விலையும் கேட்டிருக்காங்க? 27 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் வணக்கம்ண்ணா. அண்ணா ஒரு சூப்பரான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்கீங்கண்ணா. பல்லுங்கண்ணா? பல்லு வைக்கலண்ணா. ரெண்டும் இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் வளர்ப்பு இருக்குது, நல்லா வளரும். இன்னும் பல்லு வைக்கலைங்க. என்ன ரகம்ண்ணா மாடுது? மேரித்தேண்ணா. மேற்கத்திய மாடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா நீங்கள்? 55 சொல்கிறேண்ணா. 55,000 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்க உங்ககிட்ட? 47, 48 கேட்குறாங்க. 45 வரைக்கும் வந்துருக்குறாங்க. எவ்வளோ வந்தால் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கண்ணா? ஒரு 46, 47 வந்தால் குத்துடலாம். ஓகே ஓகே. கலை ஆனந்த். எவ்வளோ சொல்கிறாங்க மாமா? அது இது பல்லுங்க? இன்னும் பல்லு போடல. அப்படியா? ஏறு பழக்கத்தில் இருக்கும். ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறாருங்க? 39 சொல்கிறாரு. எவ்வளோ வந்தால் தருவாருங்க?
எவ்வளோங்க? 35 ஃபைனல் பண்ணலாம். இன்னும் பல்லு வைக்கல. ஏறு பழக்கத்தில் தான் இருக்குது. ஜோடி போட்டு ஓட்டலாம் ஏறு. ரைட் சைடு, இது ரைட் சைடு மாடுங்களா? சூப்பராக ஒரு ரேஸ் மாடுங்க, எருதுகட்டு மாடு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. இது ரேஸ் மாடாண்ணா? இது ஆமாண்ணா. ஆல்ரெடி ரன்னிங் ஓடிந்தது தான். ஓடிந்தது. எந்த ஊர் நம்மளுது? ராணிப்பேட்டை தெங்கால். ராணிப்பேட்டை தெங்கால். ஓகே. இது ஏங்க இப்போ சேல் பண்ணுறீங்க? ஒரு எமர்ஜென்சி சேல் தானே. ஓகே. அவசர விற்பனை. பல்லுங்க? கடை சேர்ந்துருச்சு. கடை சேர்ந்துருச்சு. ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கா? ரைஸ் அடிச்சதுல 4 பல்லு வரைக்கும் தெரு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கடை வச்ச பிறகு மாடு விட முடியல நம்மளால. ஆள் இல்லை, மெச்சு தள்ளிட்டு போயிது. அதனால சரி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 65 சொல்லுங்கண்ணா. 65,000 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 45 வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. 45 வரைக்கும் கேட்டிருக்காங்க. வந்தால் கொடுத்துடலாம். நீங்கள் எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? ஒரு 55 வந்தால் விட்டுடலாண்ணா. எவ்வளோங்கண்ணா? 55. 55. 55,000 வந்தால் ஃபைனல் பண்ணுறாருங்க. ஓகே. மாடு சூப்பராக இருக்குங்க. நல்லா கால் பிடிச்சிருக்கு. அது காய் அடிக்கல. இன்னும் காய் அடிக்கல. கூலி தான். ஓகே. இந்த கமல மாடு, கன்று மாடு, பால் மாடு, இது எல்லாமே இந்த சைடு இருக்கு. வாங்கிட்டீங்களா நம்ம மாடு? ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஒரு டைம் வந்து பாருங்க. விசிட் பண்ணா நல்லா இருந்தா பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான். எப்போ வந்தீங்க? கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க விவரமாக கேட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ விவரமாக கேட்டு வீடியோ பதிவு செய்கிறேன். கண்ணு மாடு. அது கண்ணா? கண்ணு மாடு. எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா அது? 4வது ஈத்துண்ணா. 4வது ஈத்து கண்ணு. சேங்கண்ணா போட்டுக்கண்ணா? அது சேங்கண்ணா. சேங்கண்ணு. எவ்வளோண்ணா கறக்கும் பால்? இது இப்போ 10 10 57 55,000 சொல்கிறாங்க. 4வது ஈத்து கண்ணு 10 லிட்டரு கறக்கு தான். இதோட கண்ணு தான் அது.